அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் கோழி பூருக்களை வச்சு நல்ல லெமன் சாதம் தான் செய்ய போகிறேன். இப்போ நாங்கள் இந்த கோழிக்கு போடுற இதுகளை பார்ப்போம், பவுடர்களை திரிக்கிறதுக்கு. இந்த கோழி எல்லாம் வெட்டி மஞ்சளும் உப்பும் தான் இப்போ இதுக்கு பிரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இது இந்த மிளகு, பெருஞ்சீரகம், இந்த அன்னாசிப்பூ, கிராம்பு, மல்லி, சீரகம், ஏலக்காய், இந்த பட்டை இதுகளை ஒரு சின்ன சூடு வர அளவுக்கு ஒரு திரிக்க போகிறேன். இந்த ஒரு பூடு உள்ளியும் இவ்வளவு இஞ்சியும் எடுத்துருக்கு. இதுவும் அரைச்சி அதுக்குள்ளே போடணும். இதுகளை போட்டு ஒரு மணித்தியாலம் அப்படி ஊற வச்சுட்டு நாங்கள் பூருக்குள்ளே வைக்கிறது நல்லது. ஒரு மணித்தியாலம் இல்லை, அது நாங்கள் நைட்டு பிரட்டி வச்சுட்டு நாளைக்கு கூட செய்யலாம். விரிச்சுக்களை வைக்கணும். பல நேரம் வைக்கிறோம்னா வெளியிலேன்னா ஒரு 3 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் வச்சுட்டு வைக்கலாம். இப்போ இதை லேசாக வறுத்துட்டு இதையும் மிக்சியில் பொடி பண்ணி போட்டு இது அரைச்சி இதுக்குள்ளே நாங்கள் பிராட்டணும். இப்போ நான் எல்லாம் அந்த வறுத்து திரிச்சிட்டேன். இந்த தூள் எல்லாத்தையும் போடலாம். இது கோழி 1.25 கிலோ கோழி இருக்குது வெட்டினா பிறகு. அதுக்கு தான் இவ்வளவு பொருட்களும். இஞ்சியும் உள்ளியும் அரைச்சாச்சு. தனி மிளகாய்த்தூள் ஒரு இந்த சின்ன கரண்டியால் ஒரு 2 கரண்டி தூள் போடலாம். மஞ்சளும் உப்பு நான் ஏற்கனவே போட்டுட்டேன். கொஞ்சம் உப்பும் தாராளமாக போட்டாச்சு. இது நாங்கள் பிரட்டி வைக்கிற போது ஒரு இவ்வளவு எண்ணெயும் விட்டு பிரட்டணும். அப்போ தான் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா ஊறி வரும். இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்திலும் இது சுவர்ற மாதிரி இந்த கால்கள்லாம் இந்த இப்படி ஒரு 3-4 வெட்டி விடணும். கீறி எல்லாத்துலேயுமே இப்படி கத்தியால் சின்ன சின்ன வெட்டுகள் அல்லது அந்த நுனியால் குத்தி எல்லாமே செய்து விடணும். அப்போ நல்லா ஊறி போய் இருக்கும். ஒரு மணத்தியால் இப்படி நாங்கள் செய்து வச்சுட்டு ஊருக்குள்ளே வச்சா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இப்படியே மூடி ஒரு மணித்தியாலத்தால் வைக்கணும். மூடி வைப்போம். இப்போ இந்த இது பிரட்டி வச்சு 1.5 மணித்தியாலமாக நான் வச்சுருந்தேன்னா இனிதான் பூருக்குள்ளே வைக்க போகிறேன். இந்த தட்டில் வச்சுட்டு இப்படி ஒரு காக்குள்ள இன்னொரு நாங்கள் பிரட்டி விட்டுட்டு இந்த தட்டுக்கு கொஞ்சம் கீழே எண்ணெய் பூசி இருக்கிறேன். இதுகளை விட்டு விடலாம். இப்போ நான் இந்த பூரு ஹீட் பண்ணியிருக்கிறேன். நல்ல ஹீட்டில் தான் வைக்கணும். 220ல் 20 நிமிஷம் ஹீட் பண்ணியிருக்கிறேன். இது நடுவில் வைக்க தேவையில்லை. இப்படி கொஞ்சம் இதில் கொஞ்சம் இறக்கி தான் வைக்கணும். இப்போ நல்லா 20 நிமிஷம் இந்த பக்கம் வேக வச்சுட்டு பிறகு 20 நிமிஷத்தால் எடுத்து மற்ற பக்கமும் நாங்கள் திருப்பி தான் பிறகு வேக வைக்கணும்.
இப்போ 20 நிமிஷம் இது ஒரு பக்கம் அவிஞ்சிட்டது. இனி நான் இதை எடுத்து திருப்பி போட்டு வைக்கணும். இன்னும் ஒரு 20 நிமிஷம் இன்னும் வேகணும். இப்படியே இதை இன்னொருக்கா திருப்பி இன்னொரு 20 நிமிஷம் வச்சா தான் இது ரெடி ஆகும். கொஞ்சம் இப்படி அவிஞ்ச பதம் கொஞ்சம் இப்படி நைஸாக இருக்கிற மாதிரி சாப்பிட்றார்கள். இது ஒரு 10 நிமிஷம் இன்னொருக்கா வச்சா போதும். கொஞ்சம் கூட பொரியணும்னு சொன்னால் 20 நிமிஷம் வைக்கணும். இன்னும் 20 நிமிஷம் வைப்போம். இப்போ நாங்கள் லெமன் சாதம் செய்வோம். அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். இவ்வளவு நல்லெண்ணெய். இது ஒரு 400 கிராம் இந்த சம்பா அரிசியில் தான் சோறு காய்ச்சி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் இப்படி உளுந்த மாதிரி இருக்கணும் இந்த சோறு. எல்லா அரிசியிலுமே செய்யலாம். நான் சம்பா அரிசி தான் போட்டு வச்சுருக்கிறேன். சுத்த உடனே கடுகு போடுவோம். கடுகும் கொஞ்சம் பெருஞ்சீரகம். இதுக்கு கண்டிப்பாக இஞ்சி போடணும். மற்றது இது காஞ்ச மிளகாய், கடலை பருப்பு, இது கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சு கொஞ்சம் சின்ன நெருப்பில் தான் செய்யணும். இது பொரிஞ்ச அப்புறம் இந்த தோலோடு இருக்கிற கொஞ்சம் கச்சா இதுக்கு நல்லா பொரிஞ்சாட்டும். இது கொஞ்சம் தேசிக்காய், ஒரு பெரிய தேசிக்காய் எடுத்து புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 4 பச்சை மிளகாய் போடுவோம். கொஞ்சம் கஸ்கொட்டையும் போடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், எல்லா கடலை ஐட்டமும் இப்போ பொரிக்கிட்டது. இப்போ கொஞ்சம் உப்பு, சோறுக்குள்ளும் உப்பு போட்டிருக்கிறதால இதுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சம் கணக்காக போடலாம். அடுப்பை நல்லா குறைச்சிடணும் இந்த டைமில். இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு தான் இந்த புளி விடணும். அடுப்பு எரிஞ்செரிஞ்சு இந்த புளி வந்து கசந்து போயிடும்.
அடுப்பை நிப்பாட்டிட்டு விட்டா சரி. எங்களுக்கு தேவையான சோறு போட்டு பிரட்டதான். அடுப்புலேயே வச்சுருந்தா கொஞ்சம் மஞ்சள் எல்லாம் கருத்த மாதிரி வந்துடும். அப்போ நாங்கள் கொஞ்சம் அடுப்பை விட்டு தள்ளிடணும். புளி அதுகள் உப்பு எல்லாத்தையும் பார்த்து தேவையான அளவு சோறு போடலாம். நல்ல ஒரு லெமன் சாதம் செய்து பூருக்குள்ளே கோழியும் வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் எண்ணெய் சாப்பாடு தான். இப்போ மாதத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். கடைகளில் போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு மாதத்தில் நாங்கள் வீட்டிலையே செய்து சாப்பிடலாம். ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இது கடையிலேனா நல்ல கலராக போட்டு நல்ல சிவப்பு கோழியாக இருக்கும் பார்க்க. ஆனால் இது நாங்கள் வீட்டில் இருக்கிற இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு நல்ல ஆரோக்கியமாக செய்திருக்கிறோம். இது பூரில் வச்சு நல்லா அவிஞ்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோழியும் இந்த லெமன் சாதமும் பூர் இருக்கிறார்கள் இதே மாதிரி செய்து பாருங்க. இத்தோடு எனது காணொலியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொலி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.